Hi friends, இன்னைக்கு அர்ஜுனி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த கார்லேருந்து வேன்லேருந்து எல்லோரும் இறங்கி வெளியே வராங்க. வெளியே வந்து சிவகாமி ரொம்ப பெருமை சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்களா எங்கள் மருமக இந்த ஜில்லாவிலே என் மருமக மாதிரி அழகாக யாரும் இருக்க முடியாது, நான் சொன்ன மாதிரி 15 நாளில் கல்யாணம் பண்ணி காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கெத்தாக பேசிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஆர்த்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆர்த்தி எடுத்துகிட்டு வர போகிறப்ப வீடு ஃபுல்லாக தனியாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. எல்லோரும் எங்கே தண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ரூமில் ஏதோ ஒரு டேப்லேருந்து தண்ணி வந்திருக்கு. எல்லோரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. சந்தியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அம்மா எல்லோரும் நின்று பார்த்துனே இருந்தால் ஒன்றும் நடக்காது, போய் எல்லோரும் தண்ணி எடுக்கலாம், போய் தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. சிவகாமி சடன் வந்து சந்தியாவை நீ இங்கே இருங்க, நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கிறாங்க. அப்புறம் சிவகாமி பார்த்தீங்கன்னா சந்தியாவை நீ அங்கேயே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தொடப்பத்தை எடுத்து சந்தியா கையில் கொடுத்து வந்து க்ளீன் பண்ணுன்னு சொல்லி சந்தியாவை கூப்பிட்டு போய் க்ளீன் பண்ணுறாங்க. அப்படி சந்தியா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப சரவணனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இப்படி க்ளீன் பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தியாவை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப சந்தியாவோட காலில் வந்து கிளாஸ் குத்திட்டு அப்படியே கத்துறாங்க. சந்தியா கிளாஸ் குத்திட்டு ரொம்ப சத்தத்தை அப்படியே வழியில் கத்துறாங்க சந்தியா. உடனே எல்லோரும் சரவணனுக்கு ஒரு மாதிரி பதறி போயிட்டு அம்மா சரவணன் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு மருந்து வச்சுருந்தோம் சரியாக போச்சு, அவங்க வழி பரவாயில்ல சொல்கிறாங்க. அன்றைக்கி சந்தியா அங்கேயே இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் நான் போய் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுது. சந்தியா அப்படியே உட்காந்துட்டே தூங்கிடுறாங்க. அம்மா கரண்ட் வந்துடுது. அவங்க எல்லோரும் க்ளீன் பண்ணி வேறு முடிச்சிட்டாங்க. அம்மா வந்து சந்தியா தூங்கி நிற்கிறது அர்ச்சனா சொல்லிடுறாங்க. உடனே சிவகாமி வந்து சந்தியா ஃபஸ்ட்டு வரைக்கும் ஒரு வாட்டி ரொம்ப சத்தமாக கோவமாக கத்துறாங்க. உடனே சந்தியா பக்குன்னு ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சிட்டு அம்மா பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அர்ச்சனா வந்து அவங்கக்கிட்ட பால் சாமி கொடுத்து உள்ளே அனுப்பிடுறாங்க. வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியா போயிட்டு சொல்கிற முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்கும், எனக்கு ஐபிஎஸ் ஆகிறது கனவு சொல்கிற முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து எல்லாம் கவு தட்டுறாங்க. பார்த்தா மயில் வந்து கவு தட்டிட்டு இந்த மாதிரி கரண்ட் வேறு இல்லை, எங்கே மட்டும்தான் கரண்ட் இருக்குது, அத்தை வேறு மூட்டு வழியில் தூங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சடனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னது அம்மா மூட்டு வழியில் தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சடன் வெளியே போயிடுறாங்க. சந்தியா உள்ளே இருக்காங்க சொல்ல முடியாமல். அப்புறம் பார்த்தீங்கன்னா சடன் வெளியே போகிறாங்க. சடன் வெளியே போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க கன்வின்ஸ் பண்ணி, டே கொம்மா உள்ளே போடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சடன் மாதிரி திட்டி ஒழுங்கு மாதிரி தான் உள்ளே போ, எங்கள் அம்மா பசங்க அம்மா கமிச்சு போயிட்டு இப்போ நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜோசியர் தான் ஃபோன் பண்ணுறாங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிச்சுன்னு கேட்குறாங்க. நல்லபடியாக முடிஞ்சிச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் 20 பாக்கின்னு சொல்லி ஜோசியர் அவங்க சரவணோட அப்பா சொல்கிறானே, ஜோசியர் வந்து இல்லை டைம் சரியில்லை, நீங்கள் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரே சரவணோட அப்பா வந்து சிவகாமியை கூப்பிட்டு இப்போ டைம் சரியில்லையா, சரி நம்மளே உள்ள போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சரவணோட அப்பா 2 பேரும் போய் படுத்துக்கிறாங்க. சண்டே வெளியே வந்துடுறாங்க. சரவணன் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிடுறாங்க. இனி ஒரு எபிசோடில் சண்டே எப்படி நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு சரவணன்